என்ன மாடு நேற்றுலாம் மாடுக்கு வந்து மாட்டு பொங்கல் வச்சுங்க. என்ன மாடு ஜாலியாக இருக்குறியா? சாப்பிட்டியா? இந்த மாட்டு பேர் வெள்ளசி. நல்லா அமைதியாக இருக்கும், யாருனாலும் பால் கறக்கலாம். பா கையை நக்குது பாரு, கையை கடிக்குது. இந்த மாடு கிட்டத்தட்ட 60 லிட்டரு கறக்கும். காலையில் 30 லிட்டரு, சாயந்தரம் 30 லிட்டரு. கன்றுக்குட்டி வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம். 1 லட்ச ரூபா வரும் கன்றுக்குட்டி. அந்த மாடு பார்த்தீங்கன்னா 90 லிட்டரு கறக்கும். கறக்குதையா? கறக்குதான் பாருங்கள் சொல்லுது. நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு வாங்கிட்டு போய் கறக்குறாங்க. என் மாடை இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 60 லிட்டரு சாதாரணமாக கறக்குது. இது வந்து டிசைனே இப்படி தான், கலர் அடிச்சிட்டிங்களான்னு நினச்சிட்டிங்களா? இது அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ண மாடு, அமெரிக்கா மாடு. அதனால தான் பாசமாக இருக்குது. அம்மானு கூப்பிடாது, இதை வந்து மம்மின்னு தான் கூப்பிடும். நம்ம தமிழ்நாட்டு மாடெலாம் அம்மான்னு கத்தோம், இது வந்து மம்மின்னு கத்தோம். வேணுன்னா கத்த வைக்கிறோம். கத்த மாடை கத்த, மம்மின்னு கத்த, மம்மே கத்துதா. இது வந்து அமெரிக்கா மாடு, எப்படி கத்தோம்? மம்மின்னு கத்தோம். அங்கெல்லாம் இங்கிலீஷ் மட்டும்தான் வரலையே. கத்த மம்மி கத்துதா. அமெரிக்கா மாடு மம்மின்னு கத்தும், தமிழ்நாட்டு மாடு தான் அம்மானு கத்தும். இது கூட தெரில பார். தமிழ்நாட்டு மாடு இங்கே இருக்குது பார், சோறை சாப்பிட்டு எப்படி படுத்துனுக்குது பார். இது தமிழ்நாட்டு கோழி கொக்கரக்கோன்னு கூவும். அதே வெளிநாட்டு கோழி வந்து எப்படி கத்தும்? கொக்கரக்கோவை திருப்பி போட்டு கத்தும், கொக்கரன்னு கத்தும். சுண்டைக்காய் செடியில் போய் ஒளிஞ்சு நிற்குது இந்த சேவல். இங்கே வாங்க, கூறுக்கட்டு கோழியை, கூறுக்கட் கோழி என்ன பண்ணுற உள்ள